இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். பூமி இன்னும் கொஞ்சம் காலத்தில் அழிய போகுது. ஏற்கனவே பூமி பல யுகங்களை தாண்டி வந்துருச்சு, அதாவது பல நூற்றாண்டுகளை கடந்துருச்சு. அதனுடைய வாழ்நாள இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இழந்துரும். அதனால் புதுசாக ஒரு பூமி கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த இடத்துல மனிதர்கள் குடிபெயர்ந்து போயிடணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொன்னால் நீங்கள் அந்த புது பூமிக்கு குடிபெயர்ந்து போவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இன்னும் ஒரு சில வருஷங்களில் நம்ம சூரியன் அதனுடைய ஆயுளை இழந்து ஒரு மிகப்பெரிய வெடிக்கும் நிலைக்கு வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களை அழிக்கும் அப்படின்னு, அதாவது பூமியும் சேர்த்து அழிக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புறதுனால வேறு சில இளமையான மனிதர்கள் வாழ தகுதியான இடங்களை நோக்கி இவங்களுடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. அப்படி விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு கோளை பற்றி தான், அதாவது கிரகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2009 மார்ச் 7வது நாள் கெப்லர் டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விண்வெளி டெலஸ்கோப்பை உருவாக்கி அதை விண்வெளிக்கு அனுப்பி வச்சாங்க. விண்வெளியில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது, அங்கே உயிரினங்கள் வாழ்கிறதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுவதற்காக இந்த ஒரு கெப்லர் டெலிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விண்வெளி ஆய்வு இயந்திரத்தை விஞ்ஞானிகள் விண்ணுக்கு அனுப்பினாங்க. அப்படி அவங்க அனுப்பிய அந்த கெப்லர் பண்ண ஆராய்ச்சியில் பூமி மாதிரியே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கோளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஜொஹானஸ் கெப்லர் ஆராய்ச்சியாளருடைய ஞாபகமாக தான் இந்த டெலஸ்கோப்புக்கு இந்த பெயரையும் வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும், கோள்களுக்கும் கெப்லர் அப்படிங்கிற பெயர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு கெப்லர் டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிச்சதுனால நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு கோளுக்கு கெப்லர் 452b அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாம் பார்க்கக்கூடிய சூரியன் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த பூமியை பார்க்கக்கூடிய சூரியனுக்கு கெப்லர் 452 அப்படின்னும் பெயர் வச்சுருக்காங்க. அந்த பூமியை இரண்டாம் உலகம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த பூமியை எதற்காக இரண்டாம் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நாம் இப்போ பார்க்கலாம். நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியே அந்த கோள்லையும் சுவாசிக்க ஆக்சிஜன் காற்று இருக்கா, அங்கே தாவரங்கள் வாழ்வதற்கு தண்ணி இருக்கா, உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அங்கே இருக்கா அப்படிங்கிறது நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு கோள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே சூரியனுடைய வெப்பம் அந்த கிரகத்தின் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான கிரகங்களில் உயிரினங்கள் வாழவே முடியாது. அதே மாதிரி சூரியனை விட்டு ரொம்பவும் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லையும் அந்த ஒரு கிரகத்துக்கு வெப்பம் கிடைக்காம குளிர்ச்சி மட்டுமே நிலவும் காரணத்தினால அந்த ஒரு கிரகத்துலையும் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் இடையில சரியான வெப்பமும் குளிர்ச்சியும் ஒரு கிரகத்தில் இருந்தால் மட்டும்தான் உயிரினங்கள் அங்கே இருக்க முடியும். அப்படி நாம் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பூமி இருக்கிற காரணத்தினால தான் உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ முடியுது. நம்ம பூமி மாதிரியே இந்த கெப்லர் 452bயும் இதனுடைய அமைப்பு இருக்கிறதுனால இதை ரெண்டாம் உலகம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரிப்பா, இந்த ஒரு இரண்டாம் உலகம் எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருந்து கிட்டத்தட்ட 1400 ஒளியாண்டுகள் தூரம் தொலைவில் தான் இந்த ஒரு கெப்லர் 452b அப்படிங்கிற இரண்டாம் உலகம் அமைஞ்சிருக்கு. இதுவும் நம்ம சூரியன் மாதிரி ஒரு G டைப் நட்சத்திரமாக தான் இருக்குது. அப்புறம் நாம் பார்க்கக்கூடிய சூரியன் நம்மளுடைய சூரியன் மாதிரியே அந்த பூமிக்கு இருக்கக்கூடிய சூரியன், அதாவது கெப்லர் 452 சன் நம்ம சூரியனை விட 11% விட்டம் தான் பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சூரியனை விட வெறும் 20% மட்டும்தான் அதிகமாக வெப்பத்தை அது வெளியிடுது. இந்த கெப்லர் 452 சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட 600 கோடி வருஷம் இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சூரியன் உருவாகி 460 கோடி வருஷம் ஆகுது. நம்ம சூரியனை விட 140 கோடி பழமையானது இந்த கெப்லர் 452 சூரியன். இந்த கெப்லர் 452 சூரியன் மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 5700 கெல்வின் நம்ம சூரியனோட ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெப்லர் 452 சூரியன் அதனுடைய வாழ்நாளுடைய கடைசி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த கெப்லர் 452 சூரியன் அதிகமான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நாம் ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம், அணைய போகிற விளக்கு தான் நல்லா பிரகாசமாக எரியும். இது நம்ம மூவிஸில் ஒரு சில டைலாக்ல கூட கேட்டிருப்போம், வீட்டில் கூட சொல்லி நம்ம கேட்டிருப்போம். இதுக்கப்புறம் தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நீங்கள் ரொம்பவும் ஆச்சரியப்பட போகிறீங்க. நம்ம சூரியனை சுற்றி நம்மளுடைய பூமி எப்படி சுற்றி வலம் வருதோ அதே மாதிரி தான் இந்த கெப்லர் 452b அப்படிங்கிற இரண்டாம் பூமி அந்த கெப்லர் 452 அப்படிங்கிற சூரியன் நட்சத்திரத்தை சுற்றி வலம் வந்துக்கிட்டு இருக்கு.
என்னதான் நம்மளுடைய பூமி மாதிரியே அந்த ஒரு கோள்கள் இருந்தாலும் நம்ம பூமி மாதிரியே தன்னைத்தானே சுற்றி சூரியனையே சுற்றி வலம் வரப்பதா பருவ காலங்கள் எல்லாமே மாறுபடும். நம்ம பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர 365 நாட்கள் எடுத்துக்குது. அதுலேயும் நம்ம லீப் ஆண்டையும் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த கெப்லர் 452b அப்படிங்கிற இரண்டாம் உலகம் அதனுடைய சூரியனை சுற்றி வர 385 நாட்கள் எடுத்துக்குது. நம்ம பூமியை விட கிட்டத்தட்ட 20 நாள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது சூரியனை சுற்றி வருவதற்கு. சொல்ல போனால் நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கும் அந்த கெப்லர் 452b அப்படிங்கிற பூமிக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் பெருசாக இல்லை. நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை விட அந்த இரண்டாம் உலகம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1.7 மடங்கு பெருசாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நாம் வாழக்கூடிய இந்த பூமியோட விட்டம் 12,000 கிலோமீட்டர். அந்த இரண்டாம் உலகத்துடைய விட்டம் 20,000 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 6,000 கிலோமீட்டர் இங்கே வித்தியாசம் வருது. இந்த கெப்லர் 452க்கும் அதோடைய கிரகமான கெப்லர் 452b அப்படிங்கிற பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா 1.046 மடங்கு அஸ்ட்ராமிக்கல் யூனிட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே மாதிரி நாம இருக்கக்கூடிய பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில பார்த்தா ஒரு அஸ்ட்ராமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியை விட கொஞ்சம் அதாவது 60% பெருசா இருக்கிறதுனால அந்த பூமியுடைய கிராவிட்டி ஈர்ப்பு விசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பூமியில் 50 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அந்த இரண்டாம் உலகத்தில் 100 kg இருப்பீங்க, அதாவது டபுளாக இருப்பீங்க. அதே மாதிரி கெப்லர் 452 சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் ஒரே பக்கமாக இல்லாமல் சமமாக எல்லா இடத்துலையும் படுறதுனால இதை ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஹேபிட்டபிள் ஜோனில் இல்லைன்னா தண்ணீர் அந்த கிரகத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஹேபிட்டபிள் ஜோனில் அந்த ஒளி இருந்தால் தான் உயிரினங்கள் வாழ தகுதியான இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கெப்லர் 452bல நிறைய பாறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியுடைய தட்பவெப்பம் அங்கே இருந்தாலும் இந்த கெப்லர் 452 20% அதிகமாக வெளிச்சத்தை தருது. இதோடைய சுற்றுப்பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியை விட 5% அதிகமாக இருக்கு. இந்த கெப்லர் 452 நட்சத்திரம் அதிகமான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தர்றதுனால கெப்லர் 452b அப்படிங்கிற உலகத்துல தண்ணீர் வற்றி போவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வளிமண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கிரகத்துக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய பூமியில இருக்கக்கூடிய வளிமண்டலம் சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தை அதிலிருந்து வரக்கூடிய அதிக அபாயகரமான ரேடியேஷனையும் ஃபில்டர் பண்ணி நம்ம கிட்ட தருது. அந்த மாதிரி ஒரு வளிமண்டலம் அந்த கெப்லர் 452bல இருக்கான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் அது பற்றின தகவல் எதுவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டாம் உலகத்தில் அதிகப்படியான ரேடியேஷன் வெளியே வருது. அதனால அந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தை அது அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கெப்லர் 452 அழிவோட தருணத்தில் இருந்தா இந்த கெப்லர் 452b அப்படிங்கிற இரண்டாம் உலகத்தில் வெப்பநிலை பெரும் பாதிப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம சூரியனை விட கெப்லர் 452 சூரியன் அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதனுடைய வாழ்நாள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஒருவேளை அந்த சூரியனுடைய ஆயுள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதோடைய கிரகமான கெப்லர் 452b அப்படிங்கிற இரண்டாம் உலகமும் அதற்கு தகுந்தார் மாதிரியே ஒரு சில லட்சாண்டுகள் அழியாமல் இருக்கும். சரி, அதான் வாழ்வதற்கு தகுதியான இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு இப்போ நம்ம உடனே கிளம்புனா கூட கிட்டத்தட்ட 1400 ஒளியாண்டுகள் ஆகும். அதுவும் நாம ஒளியோட வேகத்துல, அதாவது ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல 1400 வருஷங்கள் நாம டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த கிரகத்தையே போய் நாம ரீச் பண்ண முடியும். இப்ப ஒரு உதாரணம் பார்ப்போம். நாம இருக்கக்கூடிய இந்த பூமியை ஒரு நொடிக்கு 7.5 தடவை நாம சுத்தி வரணும் அப்படின்னா எவ்வளவு வேகத்துல நாம சுத்தணும்? அவ்வளவு வேகத்துல நாம போனா மட்டும்தான் அந்த கெப்லர் 452b அப்படிங்கிற பூமியை நாம போய் சென்றடைய முடியும். இப்படி வேற கிரகங்களுக்கு பல ஒளியாண்டுகளா ஸ்பேஸ் ஷிப்ல டிராவல் பண்ணி போற மாதிரி ஒரு படமே வந்திருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த படத்தையும் நீங்க பார்த்து ரசிக்கலாம். அதே மாதிரி விஞ்ஞானிகள் இந்த கெப்லர் 452 மட்டும் கண்டுபிடிக்கல. நம்மளால அறியப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல இதுவரைக்கும் இந்த கெப்லர் டெலிஸ்கோப்பை வச்சு கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பூமி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4500க்கும் மேலே கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிச்சி தெரிவிச்சிருக்கு. இப்படி கண்டுபிடிச்ச கிரகங்களை தான் எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல எக்ஸோ பிளானட்னா என்னன்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தவிர வெளியில இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தான்
எக்ஸோ பிளானட்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வேற எந்த கிரகத்தை நாம பார்த்தாலும் அதுவாகவே அது கண்டிப்பா எக்ஸோ பிளானட் தான். அந்த மாதிரி எக்ஸோ பிளானட்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கும் இருக்கு. பொதுவாகவே எக்ஸோ பிளானட்ஸ் எல்லாமே பல கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை டிரான்சிட் முறையை வச்சு தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நட்சத்திரத்துடைய ஒளி பிரகாசம் குறைஞ்சிட்டு மறுபடியும் அதில் பிரகாசம் வரப்போ அந்த நட்சத்திரத்தை ஏதோ ஒரு கோள் சுற்றி வருது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம நைட்டில் வானத்தில் பார்க்குறப்பயே தெரியும், ஒரு நாள் தெரிஞ்ச நட்சத்திரம் மறுநாள் தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படி ஒரு கோள் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரும்போது அந்த நட்சத்திரத்துடைய ஒளி மறையுது. இப்படி மறைக்கப்படும் போது அந்த கால அளவை வச்சு தான் அந்த கோளுடைய அளவை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி எத்தனை கிரகங்களை கண்டுபிடிச்சாலும் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியான ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாகவே இருக்கு. ஆனாலும் நம்ம அறிவியல் முன்னேற்றம் அதிக வேகத்தில் போயிட்டு இருக்கிறதுனால இனி வரும் காலங்களில் வேறு ஏதும் கிரகத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிறது காத்திருந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக எலான் மஸ்க் அனுப்பின மனிதனை விண்ணுக்கு அனுப்புகிற அந்த ஒரு ராக்கெட் வெடிச்சு சதுரி இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்த ஒரு ராக்கெட்ஸ்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னா மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறு நிறையவே இருக்கு. ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெப்லர் 452bல கண்டிப்பாக ஹேபிட்டபிள் ஜோன் இருக்கிறதுனால அந்த இடத்துல தண்ணீர் வாயு எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அதில் உயிரினங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். அப்படி அந்த இடத்துல உயிரினங்கள் இல்லை அப்படின்னா மனிதனால் அங்கே போய் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி பூமி போலவே காட்சியளிக்கக்கூடிய எத்தனை கோள்களை விஞ்ஞானிகளும் சரி செயற்கை கோளும் சரி கண்டுபிடிச்சாலும் அந்த இடத்துல உயிரினங்கள் இல்லை அப்படின்னா மனிதர்கள் அங்கே வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதே மாதிரி நிறைய தொடர்ச்சியான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் காணலாம். நன்றி, வணக்கம். விண்கலம் நடுவானில் வெடித்து சிதறியது. பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் மேம்படுத்தப்பட்ட விண்கலனை செயற்கைக்கோள்களை ஏந்திக் கொண்டு டெக்சாஸில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அனுப்பியது. புறப்பட்ட 8வது நிமிடத்தில் விண்கலன் வெடித்து சிதறியது. விண்கலனின் பாகங்கள் தீப்பிடித்தபடியே கீழே விடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அனுப்பப்பட்ட விண்கலனும் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது.